Hello, welcome to part 3 of Froggy CSS Flexbox Froggy. ஓகே, இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. அதில் நிறைய பேசிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 18th பார்த்துடலாம். ஓ மை காட், எனக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளெக்ஸ் wrapன்னு சொல்லுவாங்க. அது நோ wrap இல்லை wrapன்னு கொடுத்தோன்னா அந்த மாதிரி ஆகும். ஓகே, இப்போ ஃப்ளெக்ஸ் wrap அப்படின்னு கொடுத்துட்டு wrap அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். 18th முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பா ஓகே பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் wrap நோ wrapனா அது வந்துட்டு மடங்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் காலம். ஓகே, டன். இப்போ வந்துட்டு நமக்கு இது முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்துட்டு 20. இது வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஃப்ளோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிரெக்ஷனையும் கொடுக்கலாம், wrapஐயும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் வந்துட்டு காலம் wrap. wrap கொடுக்கலாம். wrap row wrap. சாரி, நம்ம அந்த இது கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இதுக்கு ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ, அதில் வந்துட்டு காலம் wrap. எப்படி செட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். காலம் பண்ணி அப்புறம் வந்துட்டு அதை wrap பண்ணி வச்சு, அவ்வளோதான். ஒரே லைனில் முடிஞ்சு. செம்மல்ல, தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்க்கணும். ஓகே, இதுக்கு நம்ம அலைன் கண்டென்ட் தான் போவோம். அலைன் கண்டென்ட் ஸ்டார்ட். அவ்வளோதான். அப்படி ஸ்டார்ட்னு கொடுத்தா எல்லாம் மேலே போய்க்கிறோம், எண்டுன்னு கொடுத்தா எல்லாம் கீழே வந்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 22. இப்போ என்ன கொடுக்கணும்? அலைன் கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும். எண்ட் கரெக்ட். அலைன் கண்டென்ட் எண்ட். அவ்வளோதான். இப்போ 23rd கிட்ட வந்துட்டோம். எப்படி செம்மையாக இருக்குதா? இதுதான் வந்துட்டு என்ன பண்ணுறது பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் காலம். காலம் ரிவர்ஸ். ஓகே, காலம் ரிவர்ஸ். அலைன் கண்டென்ட் சென்டர். ஓகே, இதுதான் அவ்வளோதான். நம்ம லைட்டாக திங்க் பண்ணாலே அது எல்லாமே வந்துடும். ஓகே, சும்மா இருக்குதுல்ல. இப்போ இதை எப்படி பண்ண போகிறோம்
பண்ணலாம். ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ தான் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி பார்த்தோம். ஃப்ளெக்ஸ் ஃப்ளோவில் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து எழுதிக்கலாம். என்ன கரெக்டு தானே? காலம் ரிவர்ஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு நம்ம எல்லோ ஃப்ராகை வந்துட்டு மேலே கொண்டு வந்துட்டோம். காலம் ரிவர்ஸ் அப்புறம் வந்துட்டு ரேப் பண்ணவும் நமக்கு இங்கே வந்துருச்சு. அதை ரிவர்ஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ் ஓகே. இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது கிடச்சிருச்சு. ஓகே சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட். நம்ம சென்டரில் வரணும். கரெக்டா? ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். இப்போ சென்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டரு, அப்புறம் வந்துட்டு அலைன் கண்டென்ட் அலைன் கண்டென்ட் என்னது? அலைன் கண்டென்ட் ஸ்டார்ட் START. அலைன் கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். இது ரெண்டுக்கும் நடுவில் கேப் வரணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில். ஸோ ஸ்பேஸ் பிட்வீன். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 24th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்துட்டு இது நமக்கு தெரிஞ்சாலே நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இதில் வந்துட்டு மாஸ்டர் பண்ணிடலாம் ஃப்ளெக்ஸில். ஓகே. இதே மாதிரி நிறைய கேம்ஸ் அது மூலியமாக கற்றுக்கணும். அப்புறம் வந்துட்டு நிறைய UI எல்லாம் வந்துட்டு பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒரு பெரிய அப்டேட் வரும். அது இல்லாமல் வந்துட்டு மற்ற ரேஸில் வந்துட்டு டைம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல அப்டேட்டோட வரேன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.